சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமெரிக்க சட்டப்படி 60 நாட்களுக்கு மேல் போர் நடக்க முடியாது. இந்த காலக்கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் இது போர் அல்ல, வெறும் மிலிட்டரி ஆக்ஷன் தான் என கூறி நாடாளுமன்றத்தையே தண்ணி காட்ட தொடங்கியுள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஒருபுறம் அமெரிக்கர்களுக்கு வளைகுடாவில் இடமில்லை, அவர்களின் இடம் கடலடியில் தான் என ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி கர்ச்சிக்க, மறுபுறம் ட்ரம்பின் சீன பயணம் உலக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தால் உலக பொருளாதாரம் நெரிக்கப்படுவதாக ஐநா கதரும் வேளையில் வாஷிங்டனில் வெடித்துள்ள இந்த சட்டப்போர் எங்கே போய் முடியும்? ட்ரம்பின் பாஸ் வாதம் சட்டசபையில் செல்லுபடியாகுமா அல்லது நாடாளுமன்றம் அவருக்கு முட்டுக்கட்டை போடுமா? முஜ்தபா கமேனியின் கடலடி எச்சரிக்கை அமெரிக்க கடற்படைக்கு விடுக்கப்பட்ட சவாலா? மே 14 சீனாவில் ட்ரம்ப் செய்யப்போகும் மாஸ்டர் டீல் என்ன? உலகை வாட்டும் உணவு தட்டுப்பாடுகளிற்கு விடிவு காலம் எப்போது? நேரடி தகவல்களுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் ஈரானுடனான போர் 61வது நாளை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ஆகியோர் இணைந்து ஒரு புதிய ராஜதந்திர மாஸ்டர் பிளான் மூலம் நாடாளுமன்றத்திற்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். அமெரிக்க சட்டப்படி நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் 60 நாட்களுக்கு மேல் போர் நடத்த முடியாது. இந்த காலக்கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் இது போர் அல்ல, வெறும் ராணுவ நடவடிக்கை தான் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரகசியமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன, அது எனக்கும் இன்னும் சிலருக்கு மட்டுமே தெரியும் என கூறி ஈரானின் 3 கட்டு அமைதி திட்டத்தை ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். செனட் சபையில் சாட்சியம் அளித்த பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ஒரு படி மேலே சென்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மல்லு கட்டியுள்ளார். ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. எனவே சட்டப்படியான 60 நாள் கடிகாரம் இப்போது பாஸ் செய்யப்பட்டுள்ளது. இதனால் காங்கிரசின் அனுமதி தேவையில்லை என அவர் வாதிட்டுள்ளார். தோல்வி மனப்பான்மை கொண்டு ஜனநாயக கட்சியினர் தான் அமெரிக்காவிற்கு எதிரி என சீறிய அவர் $1.45 டிரில்லியன் பட்ஜெட்டிற்கு ஆதரவு கோரியுள்ளார். ஹெக்ஸெத்தின் இந்த பாஸ் வாதத்தை சட்ட அறிஞர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர். போர் அதிகார தீர்மான சட்டத்தில் பாஸ் செய்ய எந்த பட்டனும் இல்லை என சட்ட அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் இன்னும் அமெரிக்க கப்பல்கள் ஈரானிய படைகள் மீது தாக்குதல் நடத்தி வரும்போது பகமை முடிந்து விட்டது என கூறுவது அப்பட்டமான பொய் என ஆய்வாளர் பெல்லிங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான மோதலை போர் என அழைக்க மறுப்பதன் பின்னணியில் உள்ள அரசியல் பயத்தை சர்வதேச சட்ட நிபுணர் ப்ரூஸ் பைன் அம்பலப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் கூறிய போர் நிறுத்தத்தினால் 60 நாள் காலக்கெடு இடைநிறுத்தப்படும் என்ற வாதத்தை ப்ரூஸ் பைன் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். போர் அதிகார தீர்மானத்தில் எங்குமே போர் நிறுத்தம் ஏற்பட்டால் காலக்கெடு நிறுத்தப்படும் என கூறப்படவில்லை. இது ட்ரம்பின் நிர்வாகம் தன்னிச்சையாக உருவாக்கிய ஒரு விளக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய தவறான விளக்கங்கள் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை சீர்குலைத்து அந்த சட்டத்தை வெறும் காகித புள்ளியாக மாற்றிவிடும் என அவர் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ட்ரம்பின் கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தும் அவர் ஏன் முறைப்படி போர் அறிவிப்பை வெளியிடவில்லை என்பதற்கான காரணத்தை பைன் விளக்கியுள்ளார். வியட்நாம் போரை போலவே இப்போதும் ட்ரம்ப் செயல்படுகின்றார். போர் அறிவிப்புக்காக வாக்கெடுப்பு நடத்தினால் அதில் தான் தோற்றுவிடுவோம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் ரகசிய வழிகளை தேடுகிறார் என அவர் சாடியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு ஆக்கிரமிப்பு போரை நடத்துவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்பது அவரது வாதம். சர்வதேச சட்டங்களின்படி அமெரிக்காவின் நடவடிக்கையை ப்ரூஸ் பைன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சர்வதேச சட்டங்களின்படி ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் ஒரு குற்றவியல் ஆக்கிரமிப்பு போர் என அவர் வர்ணித்துள்ளார். போர் அதிகார தீர்மானம் இப்போது ஒரு சிறிய விஷயமாகிவிட்டதாகவும் அமெரிக்கா ஒரு சர்வதேச குற்றத்தை செய்கிறதா என்பதே இப்போதுள்ள பெரிய கேள்வி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் இன்னும் கலையாத நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையிலான வார்த்தை போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. தேசிய பாரசீக வளைகுடா தினத்தையொட்டி முஜ்தபா கமேனி வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ அறிக்கையில் அதிரடி கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பாரசீக வளைகுடாவில் அமெரிக்கர்களுக்கு இடமில்லை, அவர்களின் ஒரே இடம் கடலின் ஆழமான அடிப்பகுதிதான் என அவர் கடுமையாக தாக்கியுள்ளார். ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் 9 கோடி ஈரானியர்களின் தேசிய சொத்து, இதில் எவ்வித சமரசமும் கிடையாது என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். வளைகுடா பிராந்தியத்தின் எதிர்காலம் அமெரிக்கா இல்லாத ஒன்றாக இருக்கும் எனவும் ஈரானி இந்த நீர்வழியை பாதுகாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மறுபுறம் வெள்ளி மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் ஈரானி தற்காப்பு நிலைக்கு தள்ளும் தனது வியூகத்தை மாற்றப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். ஈரான் தனது பிடிவாதத்தை கைவிட்டு அணுசக்தி விவகாரத்தில் ஒரு ஒப்பந்தத்திற்கு வரும் வரை அமெரிக்க கடற்படையின் மறைமுக முற்றுகை, அமெரிக்க கடற்படையின் துறைமுக
முற்றுகை பல மாதங்களுக்கு நீடிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ஏப்ரல் மாத தொடக்கத்திலிருந்து ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் கள நிலவரம் இன்னும் பதற்றமாகவே உள்ளது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. பதிலுக்கு அமெரிக்கா ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் வெளியேற முடியாதபடி முற்றுகையிட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் விடுத்து முதலாவது போர் நிறுத்தம், பின்னர் அணுசக்தி பேச்சுவார்த்தை என்ற ஆலோசனையை ட்ரம்ப் இதுவரை ஏற்கவில்லை. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வரும் மே 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் மேற்கொள்ளவுள்ள வரலாற்று சிறப்புமிக்க சீன பயணம் ஈரான் மீதான அமெரிக்காவின் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் மிக முக்கியமான காரணியாக மாறியுள்ளது. பிப்ரவரி 28 ஈரான் போர் தொடங்கிய போது ஒத்திவைக்கப்பட்ட ட்ரம்பின் சீன பயணம் இப்போது வெள்ளி மாளிகையின் மிக முக்கியமான முன்னுரிமை பட்டியலுக்கு வந்துள்ளது. அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க ட்ரம்ப் பெய்ஜிங் செல்ல உள்ளதை வெள்ளி மாளிகை உறுதி செய்துள்ளது. இந்த பயணத்திற்கு முன்னதாக ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் உள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் முற்றுகை சீனாவை பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதித்துள்ளது. அமெரிக்காவின் தடையை மீறி ஈரானிய எண்ணெய் வாங்கியதாக கூறி சீனாவின் பல எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் மற்றும் கப்பல் நிறுவனங்கள் மீது ட்ரம்ப் ஏற்கனவே பொருளாதார தடைகளை விதித்துள்ளார். தனது எரிசக்தி தேவையில் பெரும்பகுதியை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இறக்குமதி செய்யும் சீனா மார்ச் மாதத்திலிருந்து அந்த பாதை மூடப்பட்டுள்ளதால் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர தான் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட தயார் என பெய்ஜிங் சமிக்ஞை கொடுத்துள்ளது. ட்ரம்ப் பெய்ஜிங் வரும்போது ஈரானுடனான போர் நிறுத்தத்தை ஒரு நிரந்தர ஒப்பந்தமாக மாற்ற சீனா முயற்சி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணெய் விலை உயர்வால் சீன பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜலசந்தியை திறப்பதே ஜி ஜின்பிங்கின் முதல் இலக்காக இருக்கும். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையே நிலவி வரும் போர் முட்டுக்கட்டை இப்போது உலக நாடுகளின் சமையலறை வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவில் உலக நாடுகளை நோக்கி குட்டரஸ் விடுத்துள்ள முக்கிய செய்திகளின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்ல முடியாததால் எரிசக்தி, போக்குவரத்து, உற்பத்தி மற்றும் உணவு சந்தைகள் முற்றிலும் நிலை குலைந்துள்ளன. இந்த தடை உலக பொருளாதாரத்தையே நெறித்துக் கொள்கிறது என அவர் வேதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடியின் விளைவுகள் இப்போது கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலைமை ஒவ்வொரு மணி நேரமும் மோசமடைந்து வருவதால் உலக நாடுகள் உடனடியாக தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நம்மை இந்த விளிம்பிலிருந்து மீட்கும் என தெரிவிக்கும் குட்டரஸ் போர் நிறுத்தத்திற்கும் அமைதி தீர்வுகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகின் பெரும்பகுதி எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு செல்லப்படுகிறது. இதன் முடக்கத்தால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $119 தாண்டியுள்ள நிலையில் இது சர்வதேச அளவில் உணவுப் பொருட்களின் விலையை 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான அத்தியாவசிய பொருட்களின் வரத்து பாதியாக குறைந்துள்ளதால் பல நாடுகளின் ரேஷன் முறை அமல்படுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.